ஓகே. இப்ப நான் பொறந்த காலத்திலயா இருக்கட்டும், நீங்க பொறந்த காலத்திலயா இருக்கட்டும், நம்ம தொடர்ந்து வந்து ஏடிஎம்கே, டிஎம்கே, ஏடிஎம்கே, டிஎம்கே இந்த ஒரு கட்சிகளுடைய அரசியல் அமைப்ப தான் நம்ம பார்த்துட்டே வந்துட்டுருப்போம் இல்லையா? இந்த இடத்துல புதுசா டிவிகே வந்திருக்கு அப்டின்னா, அதுக்கான எதிர்பார்ப்பு உங்களுக்கு மத்தியில எப்படி இருக்கு? ஏன்னா, இந்த 2 கட்சிகளுமே இதுக்கு முன்னாடி இருந்தவங்க வந்து ஒரு 5 இயர்ஸ்ல ஒருத்தவங்க டெவலப்மெண்ட்டோ, இன்னொரு 5 இயர்ஸ்ல மாத்தி மாத்தி டெவலப்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனா இந்த 10 இயர்ஸ்ல சுத்தமா எந்த டெவலப்மெண்ட்டும் இல்ல தமிழ்நாட்ல எனக்கு தெரிஞ்சு. அதனால தான் இந்த மாற்றத்த வந்து எல்லாருமே கோரி விஜய்க்கு ஓட் போட்டுருக்காங்க. நீங்க இத ஆதரிக்கிறீங்களா? விஜய் நான் அவர்கள் கண்டிப்பா ஆதரிப்பேன். ஏன்னா, புதுசா மாற்றம் தேவைன்னா, புது கட்சிக்கு தான் நம்ம கண்டிப்பா சப்போர்ட் பண்ணணும். நான் அதுக்குன்னு எந்த கட்சியும் அப்போஸ் பண்ணல. பட் ஆனா, புது மாற்றம் தேவைப்படுது. ஆக்சுவலா வந்து கொஞ்சம் ப்ரொடக்டிவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா, ம். இவங்க வந்து மாசம் ரூ. 2000 குடுக்குறேன்னு சொல்லி 2 பேருமே சொன்னாங்க. மாசம் இது ஒன் டைமா ரூ. 10,000 2 பேரும் குடுக்குறேன்னாங்க. ஆ. அந்த மாதிரியான திட்டம் இவர்ட்ட இருந்த மாரி எனக்கு நான் பார்க்கல. புரியுதுங்களா? ஆமா, ஆமா. ஸோ அதனால ஒரு மாற்றம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. போக போக தான் காலம் தான் பதில் சொல்லணும். இந்த 5 வருஷம் பார்ப்போம் மேடம். இப்போ இந்த வாட்டி வந்திருக்கு போட்டிருக்க ஓட்டு போட்டிருக்காங்க மக்களுக்கு. ம். இந்த வாட்டி வந்து ஒரு நல்லது பண்ணாருன்னா அடுத்த வாட்டியும் அவர் வருவார். ம். இந்த வாட்டி சரியாக பண்ணலைன்னா மக்கள் வந்து அடுத்த ஒரு பனிஷ்மெண்ட் வந்து கண்டிப்பாக கொடுத்துன்னு இருப்பாங்க. இல்லை, இது சந்தோஷம்தான். ஒரு புது சிஎம், ஒரு யங்ஸ்டர் வந்திருக்கிறாரு அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்குறோம். ஸோ அவருக்குமே இது ஒரு நீண்ட நாள் கனவு மாதிரி தான் தோணுது. அவர் எல்லாத்துக்குமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்து வச்சுட்டு வந்திருக்க மாதிரி தெரியுது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவர் கிரவுண்ட் லெவலில் பெருசாக இறங்கி ஒர்க் பண்ண மாதிரியும் தெரியல, பெருசாக போன மாதிரி தெரியல. அங்கங்கே நின்று ஒரு 10 மினிட்ஸ் தான் ஒரு காம்பெயின் பண்ணுறாரு. அது மக்கள் சப்போர்ட் இவ்வளோ இருக்குது. ஏதோ நம்ம பார்க்குறோம் சோஷியல் மீடியாவில் ஏதோ பேசுகிறாங்க அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி யோசிச்சோம். பட் இந்த அளவுக்கு மேசிவாக நமக்கு வருதுங்கிறதே சர்ப்ரைஸாக இருக்குது. கண்டிப்பாக இதுக்கு அவர் ஜஸ்டிஃபை பண்ணணுன்றது நான் விரும்புகிறேன். கண்டிப்பா. இதுக்குரியதை அவர் நிச்சயமாக செய்யணும். இந்த மக்களுடைய நம்பிக்கையை அவர் பொய்யாக்காமல் நல்ல விதத்தில் பாசிட்டிவான சைடில் அவர் கொண்டு போகணும். மிக திறமையான ஒரு ஆட்சியை விஜய் வெளிப்படுத்தணும், வெளிப்படுத்துவார் நம்புகிறேன்.